ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட 2024 எக்ஸாமுக்கான ரிசல்ட் அப்டேட். அது புது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை பற்றி என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட புது அப்டேட் என்ன அப்படின்னா, டிரைவர் போஸ்ட்டுக்கான ஓரல் எக்ஸாமுக்கான கேண்டிடேட் வந்து நமக்கு விட்டுருக்காங்க. அதாவது கடந்த மே மாதம் வந்து எக்ஸாம் எழுதின டிரைவர் போஸ்டிங் அதுக்கான ஓரல் எக்ஸாமுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ வாங்க அதை ஓப்பன் பண்ணி எப்படி பார்க்குறதுன்றதை பார்த்துடலாம். அதாவது எம்ஹெச்சி வெப்சைட்டில் போய்ட்டு நமக்கு ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தோன்னா, டவுன்லோட் த ஹால் லெட்டர் ஃபார் ஓரல் எக்ஸாமினேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர். அவங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் நம்பர், நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் அந்த கேப்சாவை ஃபில் பண்ணால் வந்து டிரைவர் போஸ்ட்டுக்கான ஓரல் எக்ஸாம் வந்து எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க, எத்தனாம் தேதி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதுகிறவங்களாம் வந்து கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்தது அதாவது இந்த டிரைவர் போஸ்ட்டை பொறுத்தவரை நமக்கு கடந்த மே மாதம் வந்து நமக்கு வந்து எக்ஸாம் வந்து வச்சுருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடந்த மே மாதம் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ரிசல்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு கட் ஆஃப் ரிலீஸ் ஆகி ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து போயிருந்தாங்க. ஸ்கில் டெஸ்ட் போய் அந்த செலெக்ஷனில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க அவங்கள வந்து நெக்ஸ்ட்டு ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து இதில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 38 பேரை வந்து செலக்ட், ஓவரால் தமிழ்நாட்டில் மொத்தம் 38 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 38 பேரும் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஓரல் எக்ஸாமுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓரல் எக்ஸாம் போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த கால் லெக்சரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்டாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இந்த ஓரல் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபைனல் செலெக்ஷன், இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வேலை தான். அடுத்ததான் வந்து இதுக்கப்புறம் வந்து நமக்கு எதுவும் இருக்காது, டேரெக்டாக நீங்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்க, இந்த ஓரல் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த ஓரல் எக்ஸாமுக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து தாங்க, அதாவது வந்து 2 மாதங்களுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாமினர், ரீடர், காப்பி அசிஸ்டன்ட், அப்புறம் ஆஃபீஸர்ஸ், மசால்ஜி இவங்களுக்கான மார்க்கு வந்து நமக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த மந்த் எண்டு அந்த மாதிரியே வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி எழுதினவங்க வந்து டிரைவர், இன்டர்பிரேட்டர் அவங்களுக்குலாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துச்சு. அடுத்த ப்ராசஸ் வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஆஃபீஸர்ஸ், மசால்ஜி, வாட்ச்மேன், பெயிலிஃப் இவங்களுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் வெளியீடு தான் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே மொத்தமாக தான் வந்து நமக்கு ரிசல்ட்டு வெளியிடுவாங்க. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து 2 மந்த் வந்து ஆயிடுச்சு. அதனால் வந்து எல்லாருக்குமே, அதாவது ஆஃபீஸர்ஸ், எக்ஸாமினர், ரீடர், பெயிலிஃபு எல்லாருக்குமே வந்து ஒரே நாளில் வந்து ரிசல்ட் வெளியிடுவாங்க. ரிசல்ட் வெளியிட்ட உடனே வந்து நமக்கு கட் ஆஃப் டேட்டும் வந்து வெளியிட்டுடுவாங்க. எப்போ வந்து ரிசல்ட் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ளேயே நமக்கு வெளியிட்டுருவாங்க. ஏன்னா வந்து அடுத்ததான் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. அதற்கான அப்டேட் வந்தோடனே கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறாங்க, பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.